2 கை நிறைய வேப்பிலைகளை தண்ணீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வீடு துடைக்கிறதுக்கும் கிச்சன் டாப் துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வித கிருமிகளும் போயிடும். டெய்லி கேலண்டர் ஷீட்டில் இந்த மாதிரி கம்பி இருக்கும். இந்த கம்பியை வேஸ்ட் பண்ணாமல் இதை எடுத்து கேஸ் பர்னரில் இதே போல் நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன டப்பாக்களோட மூடியெல்லாம் இருந்துச்சுன்னா கிச்சன் டாப் துடைக்கும் போது கேஸ் ஸ்டவ் கடியில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. ஸ்டவ்வோட கால்கள் தண்ணி பட்டு வழுவழுப்பாகாமல் இருக்கும். கிச்சன்லையும் பாத்ரூம் கிட்டையும் இருக்கிற சுவிட்ச் போர்டில் இதே போல் பிளாஸ்டிக் கவர் கட் பண்ணி செலோட்டை போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. ஸ்விட்சஸ் தண்ணி படாமல் இருக்கும், அழுக்காகாமலும் இருக்கும். கேஸ் லைட்டர் ரொம்பவே அழுக்கா இருந்துச்சுன்னா விம்மோ இல்லைனா ஏதாவது ஒரு பேஸ்ட்டோ அதுக்கு மேலே விட்டு இரும்பு நாரை வச்சு இதே போல் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு பாதி அழுக்கு போயிடும். தேவைப்பட்ட 1/4 ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டெய்லி ஷீட் கேலண்டரோட கம்பி எடுத்து இதே போல் இடுக்குகள்லாம் இருக்கிற அழுக்கையெல்லாம் எடுத்துக்கலாம். லைட் எரியற அந்த இடத்துலையும் பாருங்க நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். லைட் எரியற அந்த பகுதியிலும் கூட எல்லா அழுக்கும் போய் உங்களுக்கு ஸ்டக் ஆகாமல் கேஸ் பற்ற வைக்க முடியும். ரொம்பவே க்ளீனான கேஸ் லைட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.